ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஸ்புக்கில் வந்து எப்படி லைவ் போகிறோம் தான் பார்க்க போகிறேன். அண்ட் இது வந்து நீங்கள் வந்து டேரெக்டாகவும் லைவ் போடலாம், இல்லைனா வந்து ஏதாச்சும் ஒரு சாஃப்ட்வேர் மூலிமா லைவ் போடலாம். ஆனால் இப்போ வந்து நம்ம வந்து எப்படி வந்து ஒரு சாஃப்ட்வேர் மூலிமா வந்து லைவ் போகிறோம் தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து மோஸ்ட்லி வந்து நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது. ஆனால் எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து என்ன சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா வந்து OBS ஸ்டுடியோ தான் வந்து எல்லாருமே மோஸ்ட்லி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இது வந்து நிறையவே யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். அண்ட் இந்த சாஃப்ட்வேர் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து இது மூலிமா வந்து எப்படி லைவ் போகிறது தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அண்ட் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் வந்து OBS ஸ்டுடியோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் வந்து OBS ஸ்டுடியோன்னு டைப் பண்ணால் OBS ஸ்டுடியோ டவுன்லோட்னு இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வர லிங்க், அதாவது ஃபஸ்ட் வர சைட்டே நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வந்து ரைட் சைடில் வந்து டவுன்லோட் இன்ஸ்டாலர்னு இருக்கும். அப்புறம் வந்து 32 பிட்டுக்கு வந்து தனியாக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து அது உங்களோட லேப்டாப்பு இல்லைனா வந்து கம்ப்யூட்டர் அதை பொறுத்து வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டவுன்லோட் இன்ஸ்டாலர் கொடுத்தா வந்து உங்களுக்கு வந்து லோட் ஆகிட்டு கீழே வந்து டவுன்லோட் ஆகும். அண்ட் இது டவுன்லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி ரன் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆகிடும். இப்போ நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணி நான் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன், அதனால் வந்து டேரெக்டாக எடுத்துட்டேன். உங்களுக்கு ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்து இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். அதில் வந்து இங்கே சோர்சஸ் இருக்கும், இங்கே ப்ளஸ் இருக்கும் சோர்சஸில். அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து ப்ரௌசர்னு வந்து ஒரு ஃபீச்சர் இருக்கும். அண்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரௌசர் நேம் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அது வந்து என்ன வேணுமோ வந்து நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ வந்து எனக்கு ப்ரௌசர்ன்றனாலே வந்து அதுவே ஓகே. அண்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இங்கே வந்து நீங்கள் அந்த எந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ண நினைக்கிறீங்களோ வந்து அந்த வீடியோட URL வந்து நீங்கள் இங்கே பேஸ்ட் பண்ணலாம். அண்ட் அந்த இதோட சைஸ் என்ன வேணுமோ இருக்கும் வந்து அதை வந்து வித் ஹைட் வந்து நீங்கள் இங்கே ஃபிட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வந்து எனக்கு வந்து என்னோட சேனல் கிட்டேருந்து வந்து ஒரு வீடியோலேருந்து நான் வந்து இது எடுக்க போகிறேன், அதாவது வந்து லிங்க் எடுக்க போகிறேன். அந்த வீடியோட லிங்க் போனோன்னா வந்து ஃபஸ்ட் வந்து என்னோட சேனலுக்கு போய்க்கிறேன். இப்போ என்னோட சேனல் போனதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோட லிங்க் நான் எடுக்கிறேன். அண்ட் லிங்க் காப்பி பண்ணதுக்கப்புறம் வந்து அதை வந்து நீங்கள் வந்து OBS ஸ்டுடியோவில் வந்து இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இது வந்து நீங்கள் இனிஷியலாக வந்து வீடியோ போட்டதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அதை வந்து சைஸ் உங்களுக்கு வந்து எந்த சைஸ் வேணுமோ வந்து நீங்கள் அந்த சைஸ்க்கு வச்சுக்கலாம். அண்ட் இப்போ வந்து நீங்கள் மோஸ்ட்லி ஃபுல் ஸ்க்ரீன் வைக்கிறதுனால வந்து உங்களுக்கு டேரெக்டாக வந்து எதை வீடியோ வந்து ஸ்ட்ரீம் பண்ணுற மாதிரி தெரியும், வேறு ஏதோ ஒரு சைட்லேருந்து ஸ்ட்ரீம் பண்ணுற மாதிரி தெரியாது. ஸோ இது வச்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஸ்புக்கில் போய் உங்களோட லைவுக்கான செட்டிங்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணணும். அது எப்படி பண்ண பார்த்தீங்க, ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஃபேஸ்புக் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வந்து இங்கே வந்து லைவ்னு இருக்கும். அண்ட் இந்த லைவ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஈவெண்ட்டாக வேணுமா இல்லைனா வந்து டேரெக்டாக லைவ் போக ஆசைப்படுறீங்களான்னு கேட்கும். அண்ட் இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அது கோ லைவ் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா வந்து லைவ் பேஜுக்கான இடத்துக்கு போகும். அண்ட் அதுக்கப்புறம் என்னென்னா வந்து உங்களுக்கு எந்த மாதிரி செட்டிங்ஸ் வேணும்னு வந்து நீங்கள் வந்து இங்கே போய் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ப்ராடர் ஆடியன்ஸ் வேணுமா, இல்லைனா வந்து வியூவர்ஸ் அதிகமாக வேணுமா, இல்லைனா வந்து கம்யூனிட்டி பில்ட் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி பண்ணி இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இனிஷியலாக ப்ராடர் ஆடியன்ஸ் வேணுன்றனால வந்து நான் இதை கிளிக் பண்ணிட்டு கெட் ஸ்டார்டர் கொடுக்குறேன். கெட் ஸ்டார்டர் கொடுத்தோன்னே வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக லைவ் போகிறதா இருந்தால் வந்து வெப்கேம் ஆன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து சாஃப்ட்வேர் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். நான் வந்து சாஃப்ட்வேர் போகிறனால வந்து சாஃப்ட்வேர் கிளிக் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா வந்து உங்கள் வீடியோட டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து கோ லைவ்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து லைவ் போகும். அண்ட் இப்போ வந்து இந்த பேஜில் வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரீமிங் கீன்னு ஒன்று இருக்கும். அண்ட் இந்த ஸ்ட்ரீமிங் கீயை வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கணும். அண்ட் காப்பி பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் OBS ஸ்டுடியோக்கு போய் இங்கே வந்து கண்ட்ரோல் செட்டிங்ஸ் இருக்குல்ல, வந்து இங்கே வந்து OBS ஸ்டுடியோவில் வந்து செட்டிங்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இது ஓப்பன் ஆகும். இது ஓப்பன் ஆகிறதுக்கு வந்து ஜென்ரல் இருக்கும், ஸ்ட்ரீம் இருக்கும், அவுட்புட் இருக்கும், ஆடியோ இருக்கும். நீங்கள் வந்து ஸ்ட்ரீமுக்குள்ளே போகணும். அண்ட் ஸ்ட்ரீமுக்குள்ளே போனால் இங்கேயும் மறுபடியும் வந்து ஸ்ட்ரீம் கீன்னு இருக்கும். அண்ட் இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து அங்கே காப்பி பண்ண ஸ்ட்ரீம் கீயை வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து டேரெக்டாக வந்து அப்ளை கொடுத்தீங்கன்னா வந்து அப்ளை ஆகிடும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஓகே கொடுங்க. அண்ட் இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ஸ்ட்ரீமிங் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலே போதும். அண்ட் அது வந்து உங்களுக்கு வந்து டைட்டில் வந்து நீங்கள் வேணும்னா முன்னாடியே போட்டுக்கலாம், இல்லைனா வந்து அப்புறம் கூட போட்டுக்கலாம். இப்போ நம்ம வேணும்னா முன்னாடியே கூட போட்டுக்கலாம். நான் வந்து அன்னோன் ஃபேக்ட்ஸ் தமிழ் டைட்டில் போடுறேன். அண்ட் டிஸ்கிரிப்ஷனை வந்து இது வந்து நீங்கள் ஏதாவது வந்து இப்போ உங்கள் வீடியோக்கு வந்து ரிலேட்டடாக நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து 100% அன்பிலீவபிள் ஃபேக்ட்ஸ் போடுறேன்.
அண்ட் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் OBS ஸ்டுடியோக்குள்ளே போங்க. OBS ஸ்டுடியோ போனதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங் இருக்கும். இந்த ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரீம் ஆக வந்து ஆரம்பிச்சிடும். நீங்கள் இப்போ வந்து என்ன பண்ணணும்னா வந்து மறுபடியும் அந்த உங்களோட ஃபேஸ்புக் பேஜுக்கே போகணும். ஃபேஸ்புக் பேஜ் போனோன்னா வந்து உங்களுக்கு வந்து இங்கே ஸ்க்ரோல் பண்ணும்போது இங்கே வீடியோன்னு இருக்கும். இங்கே வந்து உங்களுக்கு வீடியோ தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா வந்து உங்களோட ஸ்ட்ரீமிங் வந்து ஃபேஸ்புக்கோட கனெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். கனெக்ட் ஆனதுக்கப்புறம் வந்து நீங்கள் டைட்டில் அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா வந்து அதை வந்து அதுக்கப்புறம் வந்து கோ லைவ் கொடுத்தீங்கன்னா வந்து லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் வந்து டேரெக்டாக வந்து ஃபேஸ்புக் வந்து லைவ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இங்கே யூஆர் இன் லைவ்னு வரும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து உங்கள் பேஜுக்குள்ளே வந்து நீங்கள் மறுபடியும் போய் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் பேஜஸ்குள்ளே போகிறேன். அண்ட் இப்போ வந்து நான் பேஜஸ்குள்ளே போய் வந்து இங்கே வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். அண்ட் ரிஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ உங்களோட லைவ் வந்து இங்கே வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கும். ஃபேஸ்புக் இஸ் லைவ்னு ஒன்று இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து நீங்கள் கொடுத்த டிஸ்கிரிப்ஷன் வந்து இங்கே வரும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து வீடியோ வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கும். அண்ட் இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு சாஃப்ட்வேர் வச்சு லைவ் பண்ணணும். அண்ட் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வந்து நிறைய வீடியோ வேணும்னா வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.